கல்வியில் சிறந்த நல்ல பிள்ளைகளை கட்டுப்பாட்டுகளோடு வளர்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த செல்ல பிள்ளையின் நல் வணக்கங்கள். குழந்தைகளாகிய எங்களுக்கு உங்களின் அன்புடன் கூடிய கண்டிப்பே அவசியம். அதீத சுதந்திரம் அவசியமில்லை. சிறகு முளைத்து அழகு பறக்கும் வரை குருவி குஞ்சுகளுக்கு கூட பறக்கும் சுதந்திரம் மறுக்கப்படுகிறது. ரெக்க கட்டி பறக்குது ஐயாவோட மனசு என வயதுக்கு வந்தும் வராமலும் இருக்கும் எங்களிடம் அதிவேக வாகனத்தை கொடுத்து விட்டு எல்லா அம்மாக்களும் சொல்லும் ஒரே வசனம், என் புள்ள என் வீட்டுக்காரரை விட நல்லா வண்டி ஓட்டுவான். இந்த ஆடம்பர சுதந்திரம் விதி என்னும் பெயரில் எங்களில் சிலரை வீதியில் விட்ட நிஜங்களை நினைவில் கொள்ளுங்கள். அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் புரண்டாலும் வராது என்றுதான் நான் சொல்கிறேன். உடல் வலுப்பெற உளுந்தங்களி, தன் காயம் காக்க வெங்காயம் போதும். இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு. ஏழைகளின் ஆப்பிள், நெல்லிக்காய் என நாங்கள் ஏட்டில் படிப்பதோடு சரி. வீட்டுக்கு வந்தவுடன் அம்மா பசிக்குது, அப்பா எனக்கு பிடிச்ச லேஸ் வாங்கி வந்தார்களா, பானிபூரி, மசாலா பூரி என்ன வாங்கி வந்தார்கள் என நாங்கள் கேட்க, என் பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கும் என நீங்கள் கொடுத்த உணவு சுதந்திரம் எங்களை பள்ளியில் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் இரும்பு சத்து மாத்திரை போட வைத்துள்ளது. ஆம், விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். கிட்டிப்புல், பச்சை குதிரை, எரிபந்து, எலியும் பூனையும், கொலக்கொலையா முந்திரிக்கா, பம்பரம் விடுதல், கண்ணாம்பூச்சி போன்ற விளையாட்டுகளை விளையாட மறுத்துவிட்டு நான் உனக்கு சுதந்திரம் தருகிறேன், நீ தொலைக்காட்சியில் நீ விரும்பும் நிகழ்ச்சியை பார், ஆனால் வெளியே மட்டும் வந்து விடாதே, வீண் வம்பை விலக்கி வாங்கி விடாதே என்ற பயனற்ற சுதந்திரத்தை தான் நாங்கள் வேண்டாம் என்கிறோம். கோணலாய் ஒரு வட்டம் போட்டு இதுதான் உலகம் என்றோம், நடுவில் ஒரு கோடு போட்டு இதுதான் வீடு என்றோம், அதன் வெளியே 2 புள்ளிகளை வைத்து இதுதான் நீயும் நானும் என்றோம். இதை நீங்கள் பார்க்கவில்லை, ரசிக்கவில்லை, உங்களுக்கு நேரமும் இல்லை. கையடக்க அலைபேசியை எங்கள் கைகளில் திணித்துவிட்டு உங்கள் வேலைகளில் நீங்கள் மும்முரமாய் இருந்துவிட்டு அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கங்கிற மாதிரி என் பிள்ளைக்கு அலைபேசி இருந்தா போதும், எந்த தொலையும் பண்ண மாட்டான் என்ற கேளிக்கை சுதந்திரம் வேண்டாம் எங்களுக்கு. என் புள்ள எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான், அந்த டீச்சர் தான் வேணும்னே அடிச்சிருக்கும், எப்படி வீங்கி போச்சுன்னு பாருங்க என இல்லாத வீக்கத்தை பெரிதாக்கி கத்தி கலாட்டா பண்ணி எங்கள் ஆசிரியர்களின் மனதை நோகடிக்கும் கல்வி சுதந்திரத்தை நாங்கள் வெறுக்கிறோம். குதிரையை அடக்க கடிவாளம் வேண்டும், யானையை கட்டுப்படுத்த அங்குசம் வேண்டும், மாட்டை தன் வழிக்கு கொண்டு வர மூக்கண்ணாங்கயிறு வேண்டும். எங்களை போன்ற குழந்தைகளை நல்வழிப்படுத்த கண்டிப்பு அவசியம். சுதந்திரம் அவசியமற்றது. ஆம், அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் உருப்படாது.